காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 147வது அதிகாரம் 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யார் யார் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. ஒன்று, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். இரண்டாவது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். இரண்டு கூட்டத்தார் மேலும் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருக்க வேண்டுமே, ஆனால் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்கணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து என்றால் அப்படியே அஞ்சி நடுங்கி இப்படி அல்ல. உள்ளான ஒரு அன்பு, பயபக்தி, ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அன்பினால வருகிற அந்த பயம், ஆண்டவருக்காக நான் இதை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு வாஞ்சை, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை அவர் ஐஸ்வர்யமுள்ளவர்களாய், பலமுள்ளவர்களாய், ஜீவனுள்ளவர்களாய் அவர் மாற்ற வல்லமையுள்ள தெய்வம். ஆகவே அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் நாம் இந்த காலை வேளையிலே மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கு. ஒவ்வொரு நாள் காலையிலே வந்து அவருடைய கிருபைக்காய் நாம் காத்திருக்கிறோம் அல்லவா? அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற இத்தகைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். மாத்திரமல்ல, அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். நாம் ஒருவர் மேல் பிரியமாயிருந்தால் அவர்களுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்வோம்ல. நம்ம மேல ஆண்டவர் பிரியமாயிருந்தால் நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர் நமக்காக பார்த்து செய்து இந்த நாளிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கு. நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இதுல நாம் பார்க்கும்போது முதலாவதாக அவருக்கு பயப்படுகிற பயம். பாருங்க, சங்கீதம் 145:19 இவ்வாறு வாசிக்கிறோம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறாராம். யார் யாரெல்லாம் அவருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் அவர் மேல இருக்கக்கூடிய பயம், இந்த அச்சத்தினால் நான் பைபிள் படிக்கல, நான் ஜெபிக்கலன்னா என் வாழ்வில் அது நடந்துரும், இது அப்படி அல்ல. என் ஆண்டவர் என்னை இந்த உலகத்துல சிருஷ்டித்திருப்பதற்கான ஒரு நோக்கம் உண்டு. என்னை இந்த குடும்பத்துல வைத்திருக்கிறதற்கான ஒரு நோக்கம் உண்டு. இந்த வாழ்வில என்னை வைத்திருக்கிறதற்கான ஒரு நோக்கம் உண்டு. அதை நான் நிறைவேற்றுவேன். என் ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்தமுள்ள ஜாதியாய் நான் வாழுவேன் என்கிற அந்த அந்த அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்கிறது தான் கர்த்தருக்கேற்ற பயம். அந்த கர்த்தருக்கேற்ற பயத்தின்படி நடக்கிற அந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறாராம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அந்த பயப்படுதல், நான் வேதம் வாசிக்கலன்னா ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிடுவார், அப்படி அல்ல. வேதம் வாசிக்கணும், தினமும் வாசிக்கணும், நான் தினமும் ஜெபிக்கணும். அது என் வாழ்வில் அது முக்கியமான ஒன்று. அது என் ஆவிக்குரிய வாழ்வில் அது என்ன வளர, என்னை பலப்படுத்துகிறது என்கிற அந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்கள் நம்மில வரணும். அந்த அச்சத்தை தவிர்த்து அவர் மேல இருக்கிற பயபக்தி நம்ம மேல பெருகணும். முக்கியமானவர்களே, அதுதான் அவருக்கு பயப்படுகிற பயம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இவ்வளவோ நாட்கள் நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்றால் அவருடைய விருப்பத்தின்படி நாம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? அவருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் இந்த நாளிலிருந்து அவருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் நம்முடைய வாழ்விலை தரித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருக்கிறார். அவரை தேடுகிற பிள்ளைகள், பயத்தோடு அவரை சேவிக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை.
அவர்களை அவர் ஒருபோதும் கைவிடாமல் அவர்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறார். அடுத்த பாருங்க, முதலாவது அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். அவருடைய விருப்பத்தின்படி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் ஒரு பிரியமாயிருக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்துல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் புதுபலன் தருகிறார். அவர்கள் மேல் பிரியமாயிருப்பார். அதோடு சேர்த்து அவர்களுக்கு புதுபலன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகள் புதுபலன்களை அடைகிறார். நம்ம தினமும் சாப்பிடுகிறேன். ஆனா நம்ம சாப்பிடுகிற அந்த காரியம் நம்முடைய வாழ்விலே ஒரு பலனை தருகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்பிலே ஒரு பலனை தருகிறது. நான் சாப்பிட்டு எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு நம்ம யாரும் இருக்க மாட்டோம். நம்ம சாப்பிடலைன்னா நம்முடைய பலன் நம்முடைய உடம்பில் இருந்து அது குறைந்து போகும். அதே போலதான் அவருக்கு காத்திருக்க நம்மை அறியாமலே ஒரு பலன் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்து அது பாதுகாக்கிறது. ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலன் அடைய அது உதவி செய்கிறது. கழுகுகளைப் போல பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று வேதம் சொல்லு. அவருக்கு அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவருக்கு காத்திரு. நீ கர்த்தருக்கு காத்திரு. பூமியை சுதந்திரிக்கிற அளவுக்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று வசனத்தை வாசிக்கிறோம் அல்லவா? கர்த்தருக்கு காத்திரு. அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நிறைவாக்குவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று வார்த்தையை வாசிக்கிறோம் அல்லவா? எத்தனை வார்த்தைகள்! தாவீது சொல்லுகிற 40வது சங்கீதத்தில், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் வேண்டுதலை கேட்டார் என்று அவர் அழகாக பாடுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கமடைய மாட்டார்கள். அவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய பலனை கொடுத்து அவர்கள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் அத்தனையும் அவர் நிறைவாக்குகிற தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையிலே அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாயிருக்கிறோமா? அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாயிருக்கிறோமா? இந்த 2 காரியங்களையும் நாம் செய்யும் போது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். இந்த காலை வேளையிலே அவருக்கு பிரியம், எல்லா காரியங்களிலும் அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகள். அவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். எனக்கு பிரியமானவள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆகவே அவன் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்பதாகவே கட்டளை பிறந்தது என்று தூதன் மூலமாய் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். நாம் பிரியமானவர்களாய் நடக்கும்போது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு விடைகள் கிடைக்கும், பதில்கள் நமக்கு கிடைக்கும். அன்பான தேவ பிள்ளைகளை, அவருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.